ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 kg சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். தக்காளி 2, இஞ்சி பூண்டு இது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் ஒரு அரை மூடி, சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். மீன் துண்டுகளை சுத்தமாக உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக உரிச்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தா 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கிடும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நான் தனியாத்தூள். இந்த தனியாத்தூளில் தனியா, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சாம்பார் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில். இந்த பொடியெல்லாம் எண்ணெயிலேயே வதக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுத்தா கடாய் ஹீட் பண்ணிக்கங்க. நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறப்ப எப்பவுமே வெந்தயம் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது சூடாக இருக்குது மீன் குழம்பு. இது குளிர்ச்சியை தரும். அடுத்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கூடவே கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாகி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்தா நம்ம கரைச்சி வச்ச புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு இந்த புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற மசாலாவை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஊற்றிக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும். வதக்கிய மசாலையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காயை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். பிடிக்கிறவங்க ஊற்றிக்கலாம், பிடிக்காதவங்க தேங்காயை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம கிளறி விட்டு நம்ம மீன் துண்டுகளை உள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
மீன் துண்டு போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், மீன் மெதுவாக கிளறுங்க, ரொம்ப கிளறுனா உடஞ்சிரும். மீன் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பாட்டோட சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.